இந்திய கம்யூனிச இயக்கத்தின் நூற்றாண்டு தொடக்கம். இன்று இந்த கருத்தரங்கத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் பெண்களுடைய பங்கை பற்றி பேச இருக்கிறேன். தோழர்களே, உழைக்கும் மக்களே, கடந்த 100 ஆண்டுகளில் பல்வேறு எழுச்சிகள், போராட்டங்கள் நடந்தேறி இருக்கிறது. இதில் பெரும்பான்மை உழைக்கும் பெண்கள் பங்களிப்பில்லாமல் எந்த எழுச்சியும் போராட்டமும் வெற்றி அடைந்ததில்லை. இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்டம் தொடங்கி தெபேகா, தெலுங்கானா, புன்னப்புரா மற்றும் வயநாடு எழுச்சி, வார்லி பழங்குடியின போராட்டம் தொடங்கி இந்த நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய எழுச்சிகள் தொடங்கி பல்வேறு போராட்டங்கள் வரை, இன்று ஸ்டெர்லைட் போராட்டம் வரை பெண்கள் பங்கேற்காத, குறிப்பாக கம்யூனிஸ்ட் பெண்கள் பங்கேற்காத போராட்டம் இல்லைன்னு சொல்லலாம். கம்யூனிச இயக்கத்தில் வர்க்க போராட்டத்தில் பெண்கள் பங்கேற்றார்கள். அவர்களுடைய வீரமிக்க போராட்டம் அப்படிங்கிறது பல்வேறு காலகட்டங்களில் நடந்தேறியிருக்கு. குறிப்பாக இந்த நூற்றாண்டுகளில் சொல்லும் பொழுது கம்யூனிச இயக்கம் தொடங்கி 1930களின் இறுதிகளில் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல், குறிப்பாக 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம், 1940களிலிருந்து 50கள் வரை இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய எழுச்சிகளில் பெண்கள் வீரமிக்க போராட்டத்தை பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக உலக சூழல், 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய பாசிச கொடுங்கோலனா தன்னை நாஜி படைகளை வைத்துக்கொண்டு யூதர்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கான். குறிப்பாக பல நாடுகளை கைப்பற்றி கொண்டிருக்கிறது ஜெர்மனி. யுகோஸ்லேவியா போன்ற நாடுகளை கைப்பற்றியது. உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலை பெண்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இன்று இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வசதியின் காரணமாக நம்ம இணையத்தில் நம்ம பார்க்க முடியும். அன்றாட பத்திரிகைகளில் இந்த செய்திகளை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பெண் தலைவர்கள் படிக்கிறார்கள், அதில் உத்வேகம் அடைகிறார்கள், போராட்டங்களை கட்டியமைக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக சோவியத்தில் ஜோயா என்ற கொரில்லா படையை சேர்ந்த ஒரு இளம் பெண் ஜெர்மனி படையால் கைது செய்யப்பட்டு கொடுமையாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவர்களுடைய மன உறுதியும் வீரத்தையும் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் வரித்துக்கிறாங்க. அப்படிங்கிறதான் அன்றைக்கி இருந்த யதார்த்தமான ஒரு நிலைமையாக இருக்குது. பிரான்ஸில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள், மக்கள் போருக்கு எதிரான போராட்டங்களை பங்கேற்கிறாங்க. அதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பெண் தோழர்கள் படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்து ஈர்க்கப்படுறாங்க. அதெல்லாம் பதிவு செய்கிறாங்க, எழுத்துக்களாக பதிவு செய்கிறாங்க, மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓல்கா என்ற ஒரு பெண் இந்த வீரமிக்க ரஷ்ய போரிலே கொலை செய்யப்படுகிறார், உயிர் தியாகம் செய்யப்படுகிறார். பல்வேறு பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுறாங்க. அவர்களுடைய வீரமும் தியாகமும் தான் ஹிட்லரை வீழ்த்தியது என்ற அடிப்படையிலே இங்கே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக இந்த விஷயங்களை பெண்கள், இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் பெண்கள் மத்தியில் கொண்டு போனாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அப்போ இந்தியாவிலுடைய ஹிட்லர் காப்பாற்றியது சோவியத் ரஷ்யா என்பதை உணர்ந்து இங்கே போராட்டங்களை கட்டியமைச்சாங்க. குறிப்பாக இந்த போர் சூழலில் வங்காளத்தில் மகளிர் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியால் பெண்கள் இயக்கம் உருவாக்கப்படுது. இந்த போர் சூழலில் பாசிஸ்ட் ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்ப்பது, மக்கள் துன்பங்களை துடைப்பது, உணவு பஞ்சத்தின் கொடிய கரங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற இந்த நோக்கத்தின் அடிப்படையில் கம்யூனிச பெண்கள் அமைப்பு போராட்ட களத்தில் அந்த காலகட்டத்தில் இறங்குது. குறிப்பாக 1943 காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து கைது செய்யப்பட்ட போது 500 முஸ்லிம் பெண்கள் ஊர்வலமாக போராட்ட களத்தில் இறங்குறாங்க. அது பர்தா அணியாமல் பெண்கள் போராட்ட களத்துக்கு வந்த ஒரு காலகட்டமாக அது இருக்குது. வங்காளம் தொடங்கி பிற எல்லா மாகாணங்கள்லேயும் கம்யூனிஸ்ட் பெண்கள் போராட்டங்களை உணர்ச்சிகரமாக பங்கேற்கிறாங்க. அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக அந்த 40கள்லேருந்து 50 வரைக்கும் இருக்குது.
குறிப்பாக வங்காளத்தில் வாழ்வுரிமைக்கான போராட்டங்கள் வந்து கட்டியமைக்கப்படுது. அந்த சூழலில் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் வந்து பஞ்சத்தால் பலி கொடுக்கப்படுறாங்க. மிகப்பெரிய பஞ்சம், பசி, பட்டினி அப்படின்னு சொல்லி ஒரு போர்க்கால சூழலில் இந்தியாவும் அதில் வந்து பீடிக்கப்படுது. மிகப்பெரிய போராட்டங்களை, மிகப்பெரிய பஞ்சத்தை சந்தித்து பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து அதிகமானோர் உயிரிழக்கிற சூழல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. 1943 பசி, பஞ்சம், 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை விட்டு, அவர்களுடைய வயல்களை விட்டு கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வந்து குடிபெயர்றாங்க. 60 லட்சம் குடும்பங்களில் 30 லட்சம் குடும்பங்களில் வந்து பெண்கள் கணவர்மார்களை வந்து இழந்து அந்த குடும்பம் வந்து தத்தளிக்கிறது. தேசிய பேரிடர் அப்படிங்கிற அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் 1942 கல்கத்தாவில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தொண்டர்கள் களத்தில் இறங்கி மக்களுக்காக வேலை செய்கிறாங்க, நிவாரண வேலைகளை செய்கிறாங்க. ரேஷன் கடைகளில் பெண்கள் காலையிலே தொடங்கி ஒரு 4 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் நிற்கிறாங்க. அவர்கள் மத்தியில் இந்த பொருட்களை விநியோகம் செய்வது தொடங்கி அவர்களுக்கான போராட்டங்களை கட்டியமைப்பது வரை பல்வேறு விஷயங்களை பெண்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 1943 மடாரிப்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில், வங்காளத்தில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் உணவு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முன்வைத்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதியை போய் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த மிகப்பெரிய இந்த வீரம் செறிந்த போராட்டம் என்பது அன்று இருந்த அந்த மாவட்ட ஆட்சியரை வேற வழி இல்லாமல் அங்கிருந்த போலீஸுக்கு வந்து ஒரு ஆணையிடுறாரு. அதாவது இன்னைக்கு அரிசி விலையை வந்து குறைத்து வந்து கொடுக்கணும், அந்த பெண்களுக்கு விநியோகிக்கணும், யாரெல்லாம் பதுக்கல் செய்கிறார்களோ அதை பறிமுதல் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தத்தை பெண்களுடைய இந்த 2000 பெண்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது கட்டியமைச்சது. இப்படி பல்வேறு போராட்டங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நடக்குது. குறிப்பாக 1943 சம்மஹட்டி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள், கிட்டத்தட்ட ஒரு 27 கிராமங்களில் மக்கள் பசி பஞ்சத்தினால வந்து செத்து கிடக்கிறாங்க. இந்த பெண்கள் வந்து அந்த கிராமத்துக்கு போகும்போது நிறைய எலும்பு கூடுகள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நாய் நரியெல்லாம் வந்து அந்த எலும்பு கூடுகளை சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சமும் பசியும் பிண வாடை அடைக்குது அந்த கிராமங்களில். குறிப்பாக காலரா நோயிலேருந்து அம்மை, மலேரியா அப்படிங்கிற நோய் வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாள்தோறும் வந்து சில ஆயிரம் உயிர்கள் வந்து இழந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு கிராமமாக நேரில் சென்று ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மருத்துவ உதவிகளையும் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் சார்பாக கமிட்டிகளையும் அமைச்சு அவர்கள் பெண்களை வந்து பாதுகாத்தாங்க. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான போர்ச்சூழல் அப்படிங்கிறது குறிப்பாக பெண்களை பட்டினி, பசி அப்படிங்கிற இந்த சூழல் கொடுமையாக பாதிக்குது. சமூக விரோதிகள்லாம் பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு தள்ளுற வேலைகளை செய்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தியது கம்யூனிச இயக்கம் அப்படிங்கிறது தான். கம்யூனிச இயக்கத்தில் இருந்த பெண்களை விபச்சாரத்துக்கு தள்ளுவதை எதிர்த்து பல்வேறு வகையில் வந்து அவங்க போராடுறாங்க, அதற்கான வேலைகளை செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக அரசை எதிர்த்த போராட்டங்களை கட்டி அமைக்கிறாங்க. வீடுகள் தோறும் நகரங்கள்லேருந்து வீடு வீடாக வந்து குறுகிய அளவில் வந்து அரிசியை சேகரித்து கிராமப்புறங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. புடவை வந்து துணி இல்லாத நிலைமைக்கு வந்து தள்ளப்படும் போது அரசை நிர்பந்தித்து புடவை கொடுக்கணும் அப்படிங்கிற போராட்டங்களை கட்டி அமைக்கிறாங்க. ஆதரவற்று கணவர்களும் மகன்களும் இறந்து ஆதரவற்று இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாப்பதற்கான வேலைகளை, இப்படி பல வேலைகளை அந்த போர் சூழலில் பெண்கள் இறங்கி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. 600க்கும் மேற்பட்ட பெண்களை அணிதிரட்டி இந்த அரசுக்கு எதிராக, அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக வந்து போராட்டங்களை கட்டி அமைக்கிறாங்க கம்யூனிச பெண்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு. வெறும் இந்த போர் சூழல் மட்டும் இல்லை, அதற்கு பிறகு நடந்த பல்வேறு போராட்டங்களில், விவசாய போராட்டங்களில், தொழிலாளர் போராட்டங்களில் பெண் விவசாயிகள், பெண் தொழிலாளர்கள் அவர்களுடைய வீரமிக்க போராட்டங்களை கட்டியமைத்திருக்கிறார்கள், உடன் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு. குறிப்பாக விவசாயிகள் எழுச்சியில் தெபேகா போராட்டத்தில் 1946 நவம்பரில் தொடங்கின அந்த போராட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்கள் விவசாயிகள் இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மிராசுதாரர்களையும் அவர்களை அடியாட்களையும் வீரமாக எதிர்த்து போராடினார்கள். குறிப்பாக வந்து பெண்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக அங்கே இருந்திருக்கு. அறுவடை செய்யப்பட்ட தானியத்தை உன்னுடைய களத்திற்கு எடுத்து செல், உன் பங்கு 2/3 பாதி என்பது
என்பதை ஏற்காதே. மிராசுதாரர் கடன் கொடுத்த தானியங்களுக்கு வட்டி கட்டாதே. தெபேகா போராட்டம் அப்படிங்கிறது இந்த முழக்கங்களை, இந்த கோஷங்களை முன்வைத்து அங்கே விவசாயிகள் வந்து முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக தினஜ்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் தாக்கூர் ரோம் அப்படின்ற ஒரு கிராமம் அப்படிங்கிறது தான் விவசாய சங்கம் பலமாக இருந்த ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல விவசாயிகள் செங்கொடி ஏந்தி அங்கே அறுவடை செய்கிறாங்க. விவசாய நிலத்தில் செங்கொடியை ஏந்தி விவசாயம் செய்கிறாங்க. செங்கொடி ஏந்திய தோழர்கள் தொண்டர்களாக அந்த விவசாய நிலம் முழுக்க நின்று பாதுகாக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, போலீஸ் ஒரு நாள் மட்டும்தான் அதை அனுமதிக்கிறாங்க. அடுத்த நாள் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் 32 பேரை கைது செய்து சிறையில் அடைக்கிறது போலீஸு. ஆனால் அறுவடை நிற்கவில்லை. அந்த விவசாயிகளுடைய மனைவியும் சகோதரிகளும் அந்த விவசாய நிலத்தில் இறங்கி அங்கே அறுவடையை தொடர்கிறார்கள். குறிப்பாக திபேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண் தொண்டர், அவங்க வந்து அவங்களுடைய எல்லாரும் சேர்ந்து அங்கே இறங்குறாங்க. போலீஸ் வந்து அவங்களையும் தாக்குறதுக்காக வரும்பொழுது அவங்க கையில் கம்பு எடுத்துக்கிட்டு போலீஸை நோக்கி வந்து ஓடுறாங்க. அதற்கு பிறகு அவங்க பின்னாடி தோழர்கள்லாம் ஓடுறதுனால போலீஸ் வந்து பின்வாங்கிய நிலை. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இந்த காலகட்டங்களில் பெண்கள் வந்து நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாறாக இருக்குது. குறிப்பாக மாணவர் தலைவராக இருந்த ராணி மித்ரா அப்படிங்கிறவங்க பல சம்பவங்களை இந்த தெபேகா போராட்ட காலகட்டத்தில் வந்து பதிவு செய்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க சங்கம் கூடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண் விவசாயிகள், பெண் தோழர்கள் அவர்கள் குடும்ப பிரச்சனைகளை வந்து முன்வைக்கிறாங்க. கணவர்கள் வந்து வீட்டில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் கணவர்கள் பெண்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண் தோழர்கள், விவசாயிகள், நாங்கள் தான் வீட்டில் வந்து பல்வேறு வேலைகளை செய்கிறோம். கோழி வளர்க்குறோம், ஆட்டுப்பால் எடுக்கிறோம், முட்டைலாம் வந்து நாங்கள் தான் எடுக்கிறோம், காய்கறி வந்து பயிரிடுறோம். ஆனால் அதற்கான உழைப்புக்கான பணத்தை மொத்தமாக என் கணவர்மார்கள் பிடுங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்னா, அந்த பணம் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. இப்படி இந்த வர்க்க போராட்ட களத்தில் பெண் விடுதலை அப்படிங்கிறதும் பெண்களுக்கான கோரிக்கைகள் அப்படிங்கிறதும் எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கிறத வந்து அந்த மாணவர் தலைவர் ராணி மித்ரா வந்து பதிவு செய்கிறாங்க. இப்படி பல்வேறு போராட்டங்களை சொல்கிறான். பெண்கள் வந்து ஒரு புர்தோம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு விதவை பெண் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 குழந்தைகளோடு அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போராட்டம் என்பது அவர்களை வந்து உத்வேகப்படுத்தி கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தில் அவங்க வந்து பின்தொடர்றாங்க, தோழர்களுக்கு உதவி செய்கிறாங்க, போராட்ட களத்தில் இறங்குறாங்க அப்படிங்கிறது தான் நடக்குது. அப்போ இந்த போராட்ட களத்தில் ஒரு கிராமத்தில் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு போலீஸ் ஒரு கிராமத்துக்கு வருதுன்னா பெண்கள் வந்து முதல்ல ஒரு பெண் வந்து மணி அடிக்கிறாங்க, இரண்டாவது ஒரு பெண் வந்து சங்கு ஊதுறாங்க. இது மொத்தமாக கிராமங்கள் முழுக்க போலீஸ் வராங்கன்ற செய்தியை வந்து தெரிவிக்குது. அதற்கு பிறகு பெண்கள்லாம் கூடி ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி முழக்கமிடுறாங்க. தெருக்களில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு விளக்கமாரெலாம் வச்சுக்கிட்டு தெருவை மறித்து போலீஸை வந்து கிராமத்துக்கு வரவிடாமல் செய்கிறாங்க. இப்படி பல்வேறு போராட்டங்களை கட்டி அமைக்கிறாங்க. போலீஸ்களை கட்டி வைத்து ஒரு கயிறில் கட்டி வச்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த போராட்ட காலத்தில் கிட்டத்தட்ட போலீஸ் துப்பாக்கி சூட்டுனால 22 விவசாயிகள் கொல்லப்படுறாங்க. அதில் வந்து 3 பெண்கள், கௌசல்யா, சுமாரா ராணி, யசோதா அப்படிங்கிற 3 பெண் விவசாயிகளும் கொல்லப்படுறாங்க. அதில் குறிப்பாக யசோதா அப்படிங்கிற அந்த பெண் போராளி சுட்டு கொல்லப்பட்டு குத்துயிரும் குலையுரமாக இருக்கும்போது போலீஸ் லாரியை ஏற்றி அவர்களை வந்து கொலை செய்யுது. இப்படி பல கொலைகளும் உயிர் தியாகங்களும் சேர்ந்தது தான் நம்மளுடைய போராட்ட வரலாறு. அதில் குறிப்பாக பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறதும் கணிசமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் தெபேகா போராட்டமும் நமக்கு தெரிவிக்குது. தெபேகா போராட்டம் மட்டுமல்ல, இந்த 46-47 காலகட்டத்தில் இத்தகைய போராட்ட சூழல் அப்படிங்கிறது பல பெண்களையும் போராளிகளாக மாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் வரலாறு. தெலுங்கானா ஆயுத போராட்டம் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம். தெபேகா போலவே நமக்கு தெரியும், அங்கே அந்த ஹைதராபாத் சமஸ்தானம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு. அதில் 1,70,00,000 மக்கள் வாழ்கிறாங்க. அங்கே இருந்த நிலங்கள் அப்படிங்கிறது 40% வந்து ஜாகீர்கள் அவர்கள் கையில் தான் எஸ்டேட்டுகளாக இருக்குது. 60% நிலப்பிரபுக்கள் ஜாகீர்கள் கையில் தான் உடமையாக இருக்குது. ஆனால் அங்கே தேஷ்முக்குகளும் தேஷ்பாண்டேக்கள் அப்படிங்கிறவங்களும் தான் சுரண்டல்காரர்களாக இருந்துட்டு மக்களை வந்து சுரண்டுறாங்க. சுத்தமாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் விவசாயிகளை சுரண்டுவது என்பது அங்கே நடக்குது. இலவசமாக வேலை செய்யணும், விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அங்கே வரி அப்படிங்கிறது கொடூரமாக இருக்குது. அங்கே வந்து வண்ணார்களாக இருக்கட்டும், நாவிதர்களாக இருக்கட்டும், இலவசமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதும் பல்வேறு கொடுமைகள் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து மக்கள் வந்து போராட்ட களத்தில் வந்து குதிக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஆயுத போராட்டம் அப்படிங்கிறது அங்கே நடக்குது. இலவசமான உழைப்பை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதும், அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும், இந்த ஜாகிதார்களாக இருக்கட்டும், இல்லை தேஷ்முக்குகளாக இருக்கட்டும், இல்லை நிலப்பிரபுக்களாக இருக்கட்டும், சட்டவிரோதமாக
கைப்பற்றி வச்சிருக்கக்கூடிய நிலங்களை பறிமுதல் செய்யணும் அப்படின்ற அடிப்படையிலும் குத்தகை விவசாயிகளை வந்து நியாயமான பங்கு தரணுன்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள், ஆயுத போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அங்கே நடத்தப்படுது. குறிப்பாக பெண்கள் ஆயுத குழுக்களாக இருந்து அங்கே போராடினாங்க அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த செயல் திட்டம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலம் வைக்கப்பட்டு இது ஒரு மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போகப்படுது. அதில் மக்கள் கமிட்டிகள் வந்து அமைக்கப்படுது. ஆயுதம் மேந்திய ஒரு தொண்டர் படை வந்து கட்டப்படுது. இப்படி வந்து ஆண் தோழர்களும் பெண் தோழர்களும் இணைந்து நிஜாமனுடைய போலீஸையும் ரஜாக்கர்களுடைய படையும் அதுக்கு பிறகு இந்திய அரசாங்கத்துடைய இராணுவத்தை எதிர்த்து ஒரு வீரமிக்க தீரமிக்க போராட்டத்தை வந்து கட்டி அமைச்சாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அந்த போராட்டத்தில் வந்து பெண்கள் வந்து கொடுமையாக வந்து துன்புறுத்தப்படுறாங்க. இவங்களுடைய போலீஸ்னாலையும் இராணுவத்தாலையும் பல பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. போராடக்கூடிய தோழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக பல போலீஸ்னால பல கொடுமைகளை வந்து அனுபவிக்கிறாங்க. இவ்வளோ கொடுமைகளை வந்து அதை தன் கண் முன்னாடியே வந்து தன்னுடைய கணவன்களையும் மகன்களையும் சுட்டு கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய இந்த பெண்கள் சிறிதளவும் மனம் வந்து உறுதியை வந்து குறையாம போராட்ட காலத்தில் நின்னது அப்படிங்கிறது வரலாறு. ஆண்கள்லாம் வந்து பரனில் இருந்துக்கிட்டு வில்லம்பு எறிகிறாங்கன்னா பெண்கள் வந்து கல் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. பல இடங்களில் போலீஸ் அடக்குமுறைக்கு எதிராக பயப்படாமல் ஆண்களை வந்து கைது செய்ய போகும்போது இவங்க தான் முற்றுகையிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆண் தோழர்களை வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் வரலாறாக இருக்குது. இந்த தெலுங்கானா போராட்ட காலத்தில் ஜமாலுனிசா பேகம் அப்படிங்கிற ஒரு பெண் தோழர் அவர்களுக்கு வந்த ஒரு LIC பணம் ஒரு 10,000 எடுத்து உருது மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையை, கம்யூனிச பத்திரிகையை வந்து நடத்துகிறாங்க. பெண்கள் வெறும் களத்தில் மட்டும் நிற்காம அறிவு ரீதியாகவும் இந்த போராட்டத்தை நம்ம எப்படி முன்னெடுக்கணுன்ற அடிப்படையில் அந்த போராட்ட களத்தில் ஒரு பத்திரிகை, உருது பத்திரிகையை தொடங்கி போராட்ட களத்தில் போராடக்கூடிய தோழர்களுக்கு ஒரு அரணா வந்து ஜமாலுனிசா பேகம் இருந்திருக்காங்க. தொடர்ச்சியாக போராட்ட களத்திலையும் நின்றுருக்காங்க அப்படிங்கிறதான் வரலாறு. அதே மாதிரி புன்னபுரா வயலார் போராட்டம், இப்படி தெலுங்கானா போராட்டம் தொடங்கி தெபாகாயிலிருந்து புன்னபுரா வயலார் போராட்டம் வரைக்கும் பெண்களுடைய அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கணிசமாக இருந்திருக்கு. குறிப்பாக இந்த புன்னபுரா வயலார் போராட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய இந்த போராட்டம் தொடர்ச்சியாக திவாங்கூர் சமஸ்தானம் எதிர்த்து வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த திவாங்கூர் சமஸ்தானம் CB ராமசாமி ஐயர் திவான் அவரை பற்றி சொல்லும் பொழுது ஜாலியன்வாலாபாத்தில் ஜெனரல் டயரை போன்ற ஒரு நபர் அப்படிங்கிறது தான் வரலாற்றில் ஒப்பிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவனா அப்படி வந்து அவர் இருந்திருக்காரு. இவரை எதிர்த்து 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், கயிறு தயாரிக்கும் தொழிலாளர்கள் வந்து ஊர்வலத்தில் கணிசமானவர்கள் பெண் தொழிலாளர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்குது. இந்த ஊர்வலம், இந்த போராட்டம் அப்படிங்கிறதுல போலீஸை எதிர்த்தும், குண்டற்படை எதிர்த்தும், இராணுவத்தை எதிர்த்தும் பெண் தோழர்கள் வந்து போராட்டத்தை கட்டி அமைச்சிருக்காங்க. 1,00,000 பேர் வந்து இந்த அதுக்கு பிறகான தொழிலாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து தொடங்குது. படகு தொழிலாளர்லேருந்து, ரப்பர் தோட்ட தொழிலாளர்லேருந்து, பஞ்சாலை தொழிலாளர்லேருந்து எல்லாருமே இணைந்து போராட்ட களத்தில் இறங்குறாங்க. துப்பாக்கி சூடு நடக்குது. அதில் பெண்கள் வந்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக இருக்குது. இந்த எல்லா போராட்டங்களிலும் தெபேகாலிருந்து, புன்னபுரா வயலாறு போராட்டத்திலிருந்து, தெலுங்கானா போராட்டத்திலிருந்து பெண்கள் மீது நடத்தக்கூடிய அந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது கொடூரமாக இருக்குது. இராணுவமாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், பெண்களை வந்து தொடர்ச்சியாக இந்த இன்னலுக்கு வந்து உள்ளாக்கிக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி களத்தில் நின்று பல்வேறு போராட்டங்களில் வந்து போராடியிருக்காங்க. குறிப்பாக வயலார் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆண்களும் பெண்களும் வந்து இந்த இவ்வளோ பெரிய ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது கணிசமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதான் வரலாறு. இதில் இந்த போராட்டத்தில் அந்த திவான் CBI வந்து சர்வாதிகாரத்தை தோழர்கள் போராட்ட களத்தில் வந்து முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் வரலாறு. அதே மாதிரி வார்லி பழங்குடியின பெண் போராட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் குறிப்பான போராட்டம். மகாராஷ்டிராவில் புனே நகரத்தில் நடந்த இந்த போராட்டம் அப்படிங்கிறது வார்லி பழங்குடியின மக்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் நகர்ப்புறத்திலிருந்து பலரும் வந்து காடுகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய பழங்களை கூட எடுத்து விற்கிறது, அவர்களை வந்து ஒரு அடிமைகளாக மாற்றி மிகப்பெரிய கொடுமைக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான். அதில் குறிப்பாக பெண்கள் வந்து அவங்க நிலை வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கொடூரமாக இருக்குது. அதாவது இந்த வர்த்தகர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த கடன் கொடுக்கக்கூடிய லேவாதேவியாளர்களாக இருக்கட்டும்,
எப்போ வேணா விரும்பிய போதெல்லாம் அந்த வார்லி இன பழங்குடியின பெண்களை அனுபவிக்க முடியுன்ற கொடுமை வந்து அங்கே இருந்திருக்கு. அங்கே ஒரு வார்லி இன ஆணை வந்து திருமணம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவர் வேலை செய்யக்கூடிய இடத்திலே இவங்களும் வந்து வேலைக்கு போயிடணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பண்ணையாருக்கு இவங்களும் அடிமையாக ஆயிடணும் அப்படிங்கிற நிலைமை அப்படிங்கிறது மிக கொடூரமாக இருந்திருக்கு. கட்டாய உழைப்பு அப்படிங்கிறது வந்து அங்கே இருந்திருக்கு. அதை ஒழிக்கணுன்றதுக்காக தான் அங்கே போராட்டங்களை வந்து கட்டி அமைக்கிறாங்க. குறிப்பாக வந்து கோதாவரி அம்மையார் அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய கணவரும் தான் இந்த போராட்டத்தில் களத்தில் இறங்கி அங்கே பழங்குடியின மக்களை ஒருங்கிணைச்சு போராட்ட களத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது 1945 கிட்டத்தட்ட ஒரு 8000 பழங்குடியின மக்களை அணிதிரட்டி இந்த போராட்டம் நடக்குது. அவங்க இந்த பழங்குடியின மக்கள் ஒரு 4 பகுதிகளாக பிரிஞ்சுட்டு ஊர்வலமாக வந்து இந்த கிராமங்களில் போகிறாங்க. அங்கே போய் ஒவ்வொரு நிலப்பிரபுத்துவ அவர் வீட்லேயும் போய் முன்னாடி நின்று பறை அடிக்கிறாங்க. அதாவது சகோதரனே, உன்னுடைய துணியையும் மண்பானையையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வா, அடிமையாக இருக்காதே அப்படின்னு சொல்லி முழங்குறாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் நடந்த இந்த ஊர்வலம் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான பழங்குடியினரை வந்து அடிமைத்தனத்திலேருந்து வெளியேற்றுச்சு. தனியாக போராடி சாதிக்க முடியாததை இந்த கூட்டுத்துவமான இந்த ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் போராடி அவங்களுடைய விடுதலையை வந்து சாதிச்சாங்க அப்படிங்கிறது தான் வரலாறாக இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள்லேருந்து நக்சல்பாரி போராட்டங்களில் நக்சல்பாரி பெண்கள் குறிப்பாக பல்வேறு தோழர்கள் தன் உயிர் தியாகத்தை வந்து செஞ்சுருக்காங்க. இப்படி பல்வேறு இயக்கங்களில் கம்யூனிஸ்டுகள் விவசாய பெண்களையும் தொழிலாளர் பெண்களையும் நகரத்தில் இருக்கக்கூடிய தலித் பெண்களையும் காடுகளில் இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்களையும் ஒருங்கிணைத்து திரட்டினார்கள் அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு. அப்போ இந்த ஒவ்வொரு போராட்டத்திலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக பெண்கள் களத்தில் நின்று போராடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படிப்பட்ட போராட்டங்களை கட்டி அமைக்கும் பொழுது குறிப்பாக கடந்த கால வரலாற்றில் பெண்கள் பங்கு வந்து ஒரு வர்க்க போராட்டத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சோ இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியில் பெண்களுடைய தேவை அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பெண்கள் அணிதிரள வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கட்டாயமாகவும் தேவையாகவும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்படி கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களை வர்க்க போராட்டங்களில் ஈடுபட்ட பெண்கள் இன்றைக்கி வர்க்கமாகவே திரள முடியாத அளவிற்கு பெண்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக பாலியல் ரீதியான தாக்குதல், ஒடுக்குமுறை அப்படிங்கிறது பல மடங்கு வந்து இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. அது வார்த்தைகளே சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவில் ஒரு அன்றாடம் ஒரு போர் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி எப்பவுமே எந்த நேரமுமே பெண்கள் மீது ஒரு போர் தொடுக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கி ஒரு பாசிச சூழலாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளில் பாசிச கும்பல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது பிறகு அவர்கள் தீவிரமாக அமுல்படுத்திய மறுகாலனி இயக்க கொள்கைகள், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற இந்த கேடுகெட்ட பொருளாதார கொள்கையின் விளைவாக கொடூரமாக இன்னைக்கு பெண்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஒரு போகப் பொருளாக இந்த மாற்றப்படுறாங்க, ஒரு பண்டமாக. ஒரு நுகர்வு வெறி அப்படிங்கிறது, நுகர்வு வெறி கலாச்சாரம் என்பது திட்டமிட்டே இங்கே வந்து திணிக்கப்படுது பல்வேறு வகையில். ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் அப்படிங்கிறது பெண்கள் மீது தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு நிகழ்த்தப்படுது. இது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கடந்த காலத்தில் இந்த வக்கரங்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். டெல்லியில் நிருப்பையா அந்த பெண் வந்து கொடூரமாக ஒரு பேருந்தில் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஒரு இரும்பு ராடு வந்து அவருடைய பெண்ணுறுப்பில் சொருகிறது தொடங்கி ஒரு கொடூரமாக அவர் கொலை செய்யப்படுகிறார். இதை எதிர்த்து நீங்கள் இந்தியாவே வந்து கிளர்ந்திருந்தது அப்படிங்கிறது வரலாறு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவ மாணவி கொடூரமாக வந்து கொலை செய்யப்படுறாங்க. அந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து 10ஓட 10ஆக இன்றைக்கி பார்த்து நகரப்படுது. இன்றைக்கி போராட்டங்கள் வெடிக்குது, அதை எதிர்த்த போராட்டங்களும் கட்டியமைக்கப்படுது. அதே நேரத்தில் இன்னும் மேலும் மேலும் இது போன்ற கொடூர சம்பவங்கள் வந்து அரங்கேறிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அவங்க இடுப்பெலும்பு உடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவங்க கால்கள் வந்து 90 டிகிரிக்கு வந்து போடப்பட்டிருக்கு. அது கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி பல்வேறு சம்பவங்கள் இன்றைக்கி வந்து சமூகத்தில் வந்து நிகழ்ந்துட்டுருக்கு. இந்த கொடூரங்கள் வந்து அரங்கேறதுக்கு இதை குறித்த
சமூக அரசியல் பொருளாதார காரணங்கள் அப்படிங்கிறது வந்து ஆராயப்படணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அம்பானி அதானி ஃபாசிசம் அப்படிங்கிறது பெண்கள் மீது தொடுத்திருக்க இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. குறிப்பாக பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறதே வந்து ஒரு பாலியல் மயமாக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விளம்பரங்களாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு வீடியோ கேமாக இருக்கட்டும், எப்பவுமே பாலியல் ரீதியாக சிந்திக்கணுன்ற அடிப்படையில் இன்னைக்கு முதலாளித்துவம் திட்டமிட்டே வந்து கட்டியமைக்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அம்பானி அதானி ஃபாசிசம் அப்படின்னும் பொழுது ஆர்எஸ்எஸ், பிஜேபி அவர்களை பார்ப்பனிய சித்தாந்தம் என்பதே அதன் அடிப்படையிலேயே பெண்களுக்கு எதிரானது. பெண்களை வந்து ஒரு பண்டமாக, பாலியல் பண்டமாக பார்க்கக்கூடியது தான் இந்த பார்ப்பனிய சித்தாந்தம் என்பது. இன்னைக்கு கார்ப்பரேட் மயமாக்கல் அப்படிங்கிறதும் சேர்ந்து ரெண்டும் ஹைப்ரிடாக இன்னைக்கு பெண்கள் மீது தொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பல மடங்கு கொடூரமாக இருக்குது. அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாதுன்ற அளவில் ஒரு கை குழந்தையிலிருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு வந்து கொடூரமாக இந்த பாலியல் வக்கிரங்களுக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்கிற சம்பவங்களை அன்றாடம் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தான் காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கிறது, அவர்களை வந்து பின்னாடி கொலை செய்து பல துண்டுகளாக வந்து வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிதானமாக இன்றைக்கி நடக்குது. அப்படிங்கிறதும் பெற்ற பிள்ளையே வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு பாலியல் வக்கரத்துக்கு, நுகர்வு வெறிக்கு வந்து இன்றைக்கி சமூகம் வந்து இன்றைக்கி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக பார்க்குறோம். இதை எதிர்த்த போராட்டங்கள் எப்படி கட்டியமைக்கப்பட வேணும், இதை எதிர்த்த பாசிசத்தை வீழ்த்துவது, பெண்களுக்கு வந்து விடுதலை அடைவது, பெண்களை இந்த கொடுமையிலேருந்து விடுவிப்பது போன்ற இந்த விஷயங்களுக்கான மாற்று என்ன அப்படிங்கிறதை பற்றி பேசாமல் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து மடைமாற்றப்படுது. எப்படியெல்லாம் வந்து மடைமாற்றப்படுது அப்படின்னா ஒரு ஆடை சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதற்கான ஒரு மாற்றாக வந்து சிலர் வந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த ஆடை அப்படிங்கலாம் சொல்லும் பொழுது இந்த ஆடையெல்லாம் வந்து எப்படி கட்டியமைக்கப்படுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, பெண்களை வந்து ஒரு பாலியல் பொருளாக பார்க்கறதுக்கு தான் அந்த மாதிரியான ஆடைகள் அப்படிங்கிறது தான் வந்து உருவாக்கப்படுது. அது வந்து கார்ப்பரேட் கும்பல் அவர்களை லாபத்துக்காக பெண்கள் எப்படி சித்தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் அதை வாங்கி போடுறதா சுதந்திரம் அப்படின்னு வந்து இது வந்து திசை திருப்பப்படுது. ஒரு கட்டற்ற பாலியல் சுதந்திரமாக இருக்கட்டும், லிவிங் டுகெதர், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மாற்றாக பேசக்கூடிய ஒரு விஷயமும் இன்றைக்கி வந்து கட்டியமைக்கப்படுது. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை தீக்குமா அப்படின்னா தீக்காது அப்படிங்கிறது தான். நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, ஒரு கண்ணியமான உடை தான் வந்து பெண்களுக்கு வேணும் அப்படின்ற கேள்வி எழுப்பது பதிலாக இப்படி வந்து ஒரு பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய இன்னும் ஒரு கேடுகெட்ட ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை வந்து திரிக்கக்கூடிய விஷயங்களை இவங்க வந்து திசை திருப்புறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அப்போ இதற்கு எதிரான போராட்டங்களை, ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டங்களை நம்ம வந்து ஒருங்கிணைக்க வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தேவையாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஒடுக்குமுறைகள், இந்த சீரழிவு கலாச்சாரத்தை எந்த வகையிலையும் நம்ம வந்து தீர்க்க முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த அடிப்படையில் சமூக ரீதியான, அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான காரணங்களை ஆராய்ந்து இதற்கு எதிராக ஃபாசிசத்திற்கு எதிரான போராட்டங்களை கட்டியமைப்பதும், பெண்கள் மீதான இந்த ஃபாசிச ஒடுக்குமுறையை வீழ்த்த வேண்டும் என்றால் ஃபாசிசத்தை எதிர்த்த போராட்டத்தில் பங்கேற்காமல் சாத்தியமில்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஃபாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்றாலும் பெண்கள் ஃபாசிசத்திலிருந்து விடுபட வேண்டும், ஃபாசிச ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றாலும் போராட்ட களத்திலே பெண்களை ஒருங்கிணைக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.